படைத்தார். அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகளா, அவர் பிள்ளைகளா, அவர் மந்தையினார்கள். இறை குலமே இருந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோ கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அழகான இந்த நாளில் ஆண்டவன் சன்னிதானத்தில் நாம் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை இறைவனுக்கு தேவதாய்க்கு நன்றி எதிராக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆசநாயகம் ஜுகின், ஜோயாலா, அருள் ஜூட், நந்திரி, அவுரோரா, ஜெரால் ஆன் குடும்பத்தினர், ரெஜின் ஜூட், கிருபா, பிரேம்குமார், வின்சென்ட், சில்வியா, லென்டன், பிரசில், லிசி, ஃபாத்திமா, லாரன்ஸ், சகாய செல்வி குடும்பத்தினர், மேக், ஷோபா, நிஷாந்த், லெஃபியா, நிக்கோலாஸ், நெல்சன், மேரி, ஆனிஸ், ஸ்வப்பனா ஆகியோருடைய நன்றிகளை ஆண்டவன் ஏற்று தேவதாயின் வழியாக ஆசிர்வதிக்க மற்றும் இந்த திருப்பலியானது ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் போஸ்கோ ஸ்டெல்லா வெகு சிறப்பாக வீடு கட்டும் பணியை ஆண்டவன் அதன் வழியாக ஆசிர்வதிக்க. அண்ட் ஃபார் மேரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ராஜு, லெட்ஸ் ப்ரே இன் ஸ்பெஷல் வே ஆன் தி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ். மற்றும் ஆண்மலை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஆண்மக்கள் லூது மேரி என்கிற கஸ்தூரி, சதீஷ்குமார், ஜான்சன், பயஸ், எவ்ரி, தமால், ஆந்தோனி பிள்ளை, சுரேஷ், ஷஸ்ரீத், ராஜ இளங்கோ, மரிய சூசை, ஸ்டீஃபன் ராஜ், பவுல் பிரகாசி, ஜேம்ஸ், சாந்தி ஆகியோருடைய ஆண்மலை பாற்றிக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. அன்புக்கும் பாசத்துக்கும் இறை மக்களை என்ன அழகு தெரியுமா? அவ்வளவும் அழகு ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒரு அற்புதமான இந்த நாளில், அதுவும் குறிப்பாக முத்தாய்ப்பாக 3 விழாக்கள் இன்றைக்கி பாத்திமா தாயினுடைய நினைவை நாம் கொண்டாடுகிறோம். அதோடு இணைத்து மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற அழகான அந்த விழா, மேரி இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரியுடைய திருவிழா, புனித அந்தோனியாருடைய விழா, அவ்வளவும் நம்முடைய வாழ்வில் மெருகேற்ற அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கின்ற நாம் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் வரையலாத எண்ணற்ற மக்களுக்காகவும் மாதாவுடைய இருதயத்தில் நம்மையும் நம்முடைய பங்கையும் ஒப்புக்கொடுப்போம். மாதா பார்த்துக்கொள்வாங்க என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் அன்னையின் இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய இந்த நம்முடைய குற்ற குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். இயலாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் வருத்தமறியாய் வானதூதர் அனைவரையும் ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இறைவனும் ஒரே மகனாக உதிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனும் ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவர் இறந்து உலகின் பாவம் போக்குபவர் மந்தாட்டை ஏற்றருள் தந்தை வலப்பக்கம் வீட்டிருப்பவர் நீரம் மீது இறங்குவே இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீ ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னி மரியாவின் இதயத்தில் தூய ஆவியாருக்கு ஏற்றதொரு உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீரே. அதனால் அதே கன்னியின் பரிந்துரையினால் நாங்களும் அது மாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61 இறைவசனங்கள் 9 முதல் 11 முடிய. எருசலேமின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழிமரத் தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரில் ஆசிர் பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் மனம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தல செய்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே. ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே. போற்றுகிறோம் புகழுகிறோம் அம்மா மமரே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மாதரே. போற்றுகிறோம் புகழுகிறோம் அம்மா மமரே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மாதரே. தாழ்நிலையில் இருந்த உம்மை தலைமுறைகள் பாடுதே, தாய்மை பேறு பெற்றதால் தரணி வாழுதே. தாழ்நிலையில் இருந்த உம்மை
தலைமுறைகள் பாடுதே தாய்மை பேறு பெற்றதால் தரணி வாழுதே அம்மா தரணி வாழுதே ஆசி பெற்றவரே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே ஆகட்டும் என்றவரே ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே ஆசி பெற்றவரே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே ஆகட்டும் என்றவரே ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே போற்றுகிறோம் புகழுகிறோம் அம்மா மமரியே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மாதரியே போற்றுகிறோம் புகழுகிறோம் அம்மா மமரியே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மாதரியே. அருள் நீரை மறியே நீ வாழ்க ஆண்டவர் என்றும் உம்முடனே பெண்களுக்குள்ளே பேறு பெற்றாய் என்றென்றும் நீ வாழ்கவே அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 51 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆன பொழுது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேமுக்கு சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் இருப்பார் என்று எண்ணினார். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுக மாணவர்களிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர்கள் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவளிடம் கேள்விகளை எழுப்பி கொண்டும் இருந்தனர். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என்றார். நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அழகான நேரம், அற்புதமான இனிமையான ஒரு பொழுது. ஒரு பக்கம் வெயில், ஆனால் மனசுக்குள்ளாக ஒரு இதமாக ஆண்டவன் சந்நிதி, மனசுக்கு நிம்மதியாக அன்னையின் பிள்ளைகளாக, அன்னையின் குடும்பமாக, அன்னையின் பங்கு மக்களாக நம்ம எல்லோரும் இணைந்து அன்னையின் விழாவை நாம் கொண்டாடுவது சால சால சிறந்தது. அதுவும் வெகு சிறப்பாக மாதா என்றாலே மிகப்பெரிய ஒரு ஆசிர். அன்னை மரியாளின் மாசற்ற இருதயம் என்றால்
அன்னையின் அன்பும் அமைதியும் அழகு மட்டும்தான். ஒரு துரும்பளவு கூட பாவமில்லாத அற்புதமான தாய் தான் அன்னை மரியாள். மாசு மறுவின்றி. அப்படி என்றால் அந்த தாயினுடைய விழா எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமானது. மரியாளின் மாசற்ற இருதய விழா இன்றைக்கு. பிறகு பாத்திமா தாயினுடைய விழா. பாத்திமா தாய்க்கும் மரியாளன் மாசற்ற பக்திக்கும் நெருங்கிய தொடர்பு. அதில் அற்புதமான ஒரு தலைச்சிறந்த போதகர் அந்தோனியாருடைய விழா. என்ன ஒரு அழகாக கோ இன்சிடென்ஸ் போல இந்த ஒரு அழகான விழா. இந்த விழாக்கள் இன்னும் கூடுதலாக நம்மை மகிழ்ச்சியோடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை, குடும்ப வாழ்வை மெருகேற்றதான் அற்புதமான இந்த விழாக்களுடைய சிந்தனைகள். அன்புக்குரியவர்கள், 1920-25 ஆண்டுகளிலெல்லாம் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு உளவியல் சைக்காலஜிஸ்ட், த ஃபேமஸ் பாப்புலர் சைக்காலஜிஸ்ட், அவருடைய பேர் கார்ல் யூங் என்பவர். அவர் ஒரு முறை மெக்சிகோவுக்கு செல்லுகிறார். மெக்சிகோவுக்கு டாக்ஸஸ் என்ற டாவோஸ் என்ற ஊருக்கு செல்லுகிறார். அங்கே பழங்குடி மக்கள் பல பேரை சந்திக்கிறார். அதில் பழங்குடி மக்களுடைய தலைவர் ஓச்வே பியானோ என்கின்ற ஒரு தலைவரை சந்திக்கிறார். அவர் சொல்கிறார், அந்த பழங்குடியின தலைவர், இந்த வெள்ளை இன மக்கள் பைத்தியக்காரர்கள். அவர்கள் எப்போதும் பதற்றமாகவும் எப்பொழுதும் பரபரப்பாக இருப்பார்கள். கேட்ட இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக, அது எப்படி வெள்ளை இன மக்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறீர்கள்? அவர் சொல்லுகிறார், ஆமாம், வெள்ளை இன மக்கள் தலையிலிருந்தான் சிந்திப்பார்கள், தலையை மட்டும்தான் வைத்து சிந்திப்பார்கள். அப்படி என்றால் நீங்கள் எதை வைத்து சிந்திப்பீர்கள் அப்படின்னு கேட்கின்ற போது அவர் தன்னுடைய இதயத்தை நாங்கள் இங்கிருந்து நாங்கள் சிந்திப்போம் என்கிறார். ஆக உண்மைதான் இல்லையா? ஸோ த ஹார்ட் அண்ட் மைண்ட் ஹஸ் கட் டிஃப்ரெண்ட் கொனடேஷன். ஆகல சம்டைம் வி டாக் அண்ட் ஸ்பீக் அண்ட் மூவ் அண்ட் ரிலேட் அண்ட் டீல் ஃப்ரம் த மைண்ட், பட் தட்ஸ் நாட் ரைட். நம்ம உணர்வுபூர்வமாக பேசுவதும் பழகுவதும் தான். ஆக நம்முடைய இதயத்தை, நம்முடைய உள்ளத்தை சரிபடுத்தி பண்படுத்தி நல்ல ஒரு பக்குவப்பட்ட மனிதர்களாக வாழ, அதற்கு நம்முடைய இதயத்தை சரிபடுத்த பக்குவப்பட்ட மனிதர்களாக வாழ அழகான உதாரணம் தான் மரியாவின் இதயம், த ஹார்ட் ஆஃப் மதர் மேரி, த பிளஸட் மதர். அதனால தான் பாருங்கள், ரொம்ப அழகாக மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்ம ஒப்புக்கொடு. நம்மளுடைய இதயமெல்லாம் பல விஷயங்களால், பல அழுக்குகளால், பல சோகங்களால், பல கவலைகளால், பல விதமான புழுக்கங்களால் நிறைந்தது நம்முடைய இதயம். ஆனால் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய உள்ளத்தை சரிபடுத்தி பக்குவப்படுத்தி அற்புதமாக வாழதான் அழகான இந்த விழா. இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய மரியாளின் மாசற்ற இருதய விழாவானது 17ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கப்படுகிறது. அதுவும் வெகு சிறப்பாக புனிதர் ஜான் யூட்ஸ் அவர் இயேசுவின் திருஹிருதய ஆண்டவரை பற்றி மறைவுரையாற்றுகிறார். நேற்று நாம் திருவிழா, இயேசுவின் திருவிழா, அந்த விழாவை பற்றி மறைவுரையாற்றுகிறார். தென் he got the intuition, ஒரு உள்ளொளி அவருக்கு. அப்போ இயேசுவினுடைய இதயம் என்றால் மாதாவுடைய இதயம். அப்போ மாதாவுடைய இதயத்தையும் சேர்த்து அவர் புகழை பரப்ப ஆரம்பிக்கிறார். 17ஆம் நூற்றாண்டிலிருந்து மரியாளின் மாசற்ற இருதயத்தினுடைய பக்தி ஆரம்பமாகிறது. பிறகு இந்த பாத்திமனை காட்சிக்கு பிறகு 1942ஆம் ஆண்டு அப்பொழுதைய பாப்பரசர் 12ஆம் பத்திநாதர் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு திருச்சபையை, உலகத்தை ஒப்பு கொடுக்கிறார். அதோடு 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அப்போதைய திருத்தந்தை 2ஆம் அருட்சனப்பர் மீண்டுமாக மரியாளின் மாசற்ற இருதயத்தை புதுப்பிக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இங்கே எங்கே பாத்திமா காட்சிக்கும் இன்றைய நாளுடைய விழாவுக்கும் தொடர்பு என்றால், 1917ஆம் ஆண்டு மாதா அன்னை மரியாள் 3 சிறுவர்களுக்கு காட்சி. இது ஒரு புகழ்பெற்ற காட்சி. இந்த காட்சியை நீங்கள் நிறைய முறை சிந்திக்கலாம். நான் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதில் எப்போ படித்தாலும் மாதாவுடைய காட்சி என்பது இன்னும் எனக்கு புதிய உந்துதல் சக்தியாக இருக்கும். ஆகவே மாதாவுடைய காட்சி ரொம்ப ஒரு அழகான, கடவுள் விரும்புகிறார். இட்ஸ் அ காட்ஸ் பிளான், இட்ஸ் அ காட்ஸ் டிசைன், இட்ஸ் அ காட்ஸ் ப்ராஜெக்ட், இட்ஸ் அ காட்ஸ் டிசைர், காட்ஸ் விஷ். எது பாத்திமாவுடைய காட்சி. அதன் மூலமாக ஒரு பெரிய உண்மையை உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கான் மாதா வழியாக. ஆக 1917ஆம் ஆண்டு, அதாவது ஜூன் மாதத்தில் 2வது காட்சி, the second apparition, the first apparition was taken place month of May 13th, 2வது காட்சி. அப்போ அந்த 2வது காட்சியின் பொழுது எல்லாரும் வாங்க, 3 பேரும் என்கிட்ட வர வேண்டும் என்பது மாதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் காலையிலேருந்து பிள்ளைங்க தயாராகி
செல்லுகின்ற பொழுது 3 ரகசியங்கள் உடைக்கப்படுகிறது. சீக்ரெட்ஸ் ஆஃப் மதர் மேரி. அதில் அழகான 2வது ரகசியம்தான் மரியாளின் மாசற்ற பக்தியை உலகத்திற்கு பரப்ப அறிமுகம் செய்ய மாதா கையில் எடுக்கிறாங்க. அது எப்படி என்றால், இந்த 3 ஜஸ்ட் இமேஜின், இந்த 3 பேரும் சின்ன பிள்ளைங்க. அப்போ என்ன வயசு? 9 ஒன்று, இன்னொருக்கு 10, இன்னொருக்கு 11. இந்த 3 குழந்தைகளுக்கும் மாதா ஒரு காட்சி கொடுக்குறாங்க. என்ன காட்சி? நரக வேதனையை காமிக்கிறாங்க. எப்படி பாவம் செய்துவிட்டு பாவிகள் நரகத்தில் வேதனை அனுபவிக்கிறார்கள் என்ற காட்சி இந்த 3 சிறுவர்களுக்கு கொடுத்தாது. எப்படி இருந்து நினைச்ச பயங்கர மெய் சிலிக்கிறது. ஒரு மெய்யான அந்த காட்சி ஒரு மெய் சிலிர்க்கின்ற வகையில் மாறுகிறது. இந்த காட்சி அவங்களோட உள்ளத்தை கலவரப்படுத்துகிறது. எது? குழந்தைகளுடைய. அப்போ சொல்கிறாங்க, என்ன மாதா என்ன சொல்கிறாங்க என்றால், இந்த நரகத்தில் படுகின்ற வேதனைகளை தணிக்க மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் கடவுள் விரும்புகிறார். அதோடு ரஷ்யாவினுடைய மனமாற்றத்திற்காக. ஆக அன்புக்குரியவர்கள், உலக மாந்தருக்காக மட்டுமல்ல, எங்கெல்லாம் ஆன்மாக்கள் நரக வேதனை அடைகிறோம் அங்கெல்லாம் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நாம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கணும். ஆகவே நம்முடைய குடும்பங்கள் நம்மை மரியாளின் மாசற்ற இதயத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து, அம்மா தாயே, உன் இதயம் போல் என் இதயமெல்லாம் மாறச் செய்யும். அம்மாவுடைய இதயம் என்ன? அன்னையினுடைய இதயம் இன்னும் ஷார்ப்பாக. மாதாவுடைய இதயம் எப்படிப்பட்டது? பல கோணங்களில் பல வகையாக நாம் சிந்திக்கலாம். ஆக மாதாவுடைய இதயம் என்றால் இறை வார்த்தையை தாங்கி பிடிக்கின்ற இதயம். இறை வார்த்தையை தாங்கி இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவருடைய நற்செய்தி இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் மாதா உள்ளத்தில் சிந்தித்து கொண்டே இருந்தால். இயேசு காணாமல் போனார், பிறகு கிடைக்கிறார். வாட் இஸ் திஸ்? இது என்ன? அவங்க புரியல. ஆனால் எல்லாவற்றையும் சிந்தித்து, அப்போ இறை வார்த்தையின்படி நடப்பது, இறை வார்த்தையை நாம் வழி நடக்கக்கூடிய ஒரு இதயமாக நம்முடைய இதயம் இருப்பது. 2வது, மாதாவுடைய இதயம் மகிழ்வாரோடு மகிழ்கின்ற இதயம். எங்கு மகிழ்ச்சி மக்கள் அங்கே மகிழ்ச்சியாக. உதாரணத்துக்கு எலிசபெத் அம்மாள் மகிழ்ச்சியால் இருக்கிறாங்க, அங்கே மாதா செல்றாங்க. அப்போ மகிழ்ச்சியின் காரணகர்த்தாவாக மகிழ்வாரோடு மகிழ்கின்ற இதயமாக அன்னையின் இதயம். 3வது, அழுவாரோடு அழுகின்ற இதயம். அழுவாரோடு அழுகின்ற இதயம். காணா ஒரு திருமணத்தில் மிகப்பெரிய துன்ப கலவரம், அழுகை இல்லையா, ரசம் தீர்ந்துகிறது. அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்தில் மாதா தன் இதயத்தை, அற்புதமான உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார், நல்ல உள்ளத்தை. ஆக அழுவாரோடு அழுகின்ற இதயம், மகிழ்வாரோடு மகிழ்கின்ற இதயம். 4வது, சிலுவையின் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இதயம்தான் அன்னையின் இதயம். சிலுவை என்றால் துன்பம், அன்னை சந்தித்து வியாகுலங்கள் இல்லையா. ஆக கணவனால் அறியாமலே கருத்தாங்க, குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுவது, பிறகு ஏறுவதால் ஆபத்து, அகதியாக செல்வது, பிறகு அந்த சிலுவையின் அடையில். ஆக வாழ்க்கை முழுவதும் சிலுவைகள், துன்பங்கள், துயரங்களால் குத்தி ஊடுருவப்பட்ட இதயம்தான் அன்னையின் இதயம். இறுதியாக இடைவிடாமல் உலக மக்களுக்காக, தன் மக்களுக்காக இயங்குகின்ற இதயம். இயங்குகின்ற இதயம்தான் அன்னை மரியா. இன்றைக்கும் இடைவிடாமல் நமக்காக பரிந்துரைக்கின்ற இதயமாக. எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? இறை வார்த்தையை தாங்கி பிடிக்கின்ற இதயம், மகிழ்வாரோடு மகிழ்கின்ற இதயம், அழுவாரோடு அழுகின்ற இதயம், சிலுவையின் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இதயம், எப்போதும் இடைவிடாமல் நமக்காக செபிக்கிற இப்படிப்பட்ட உன்னதமான இதயத்தில், மரியாளின் மாசற்ற இருதயத்தில், பாத்திமா தாயிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வது. இப்படி அந்தோனியார், அவரை பற்றி நிறைய இன்றைக்கி சாயங்காலம் மறைவுரையில் நான் சொல்வேன். இப்படி அந்தோனியார் மிகப்பெரிய போதகர். அவருடைய நாக்கு பாருங்க இன்றைக்கி கூட அழியாமல் இருக்கிற எவ்வளோ பெரிய விஷயம். அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு அவளை கோடி அற்புதம்லாம் சொல்லுவாங்க. நிறைய விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு நாள் திருப்பலி நிறைவேற்றுகிறார். திருப்பலி நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். பெரிய அன்றைக்கு மறைவுரை ஆற்றுகிறார். சற்று அமைதியாக இருக்கிறார். திடீர்னு மறைவுரை தொடருகிறார். இதுக்குள்ளே என்ன நடந்தது என்றால் பை லொக்கேஷன் சொல்வார்கள். ஆக அவருக்கு படிக்க வேண்டிய பகுதி அந்த பிரிவரி இன்னொரு இடத்தில், துறவர மடத்தில், அதை சென்று படித்துவிட்டு மீண்டுமாக வருகிறார். இஸ் பிரசன்ட் பட் பை லொக்கேஷன். சச் அ பவர்ஃபுல் பர்சன். அந்தோனியார் கோடி அற்புதம். மாதாமலை நிறைய பக்தி. அதுவும் ஒரு ஸ்பெயினில் ஒரு லியானார்ட் என்ற ஒரு இளைஞன் தன்னுடைய அம்மாவை காலால் எட்டி உதைக்கிறான். உதைத்து விட்டுன்னு அதற்காக வருத்தப்படுறான், அழுகுறான். அதோடைய பரிகாரமாக கோடார் எடுத்து தான் காலை வெட்டுறான். கால் துண்டா போகுது. இதை கேள்விப்பட்டு கால் துண்டோடு காலை இந்த பையனை கூட்டிக்கிட்டு அந்தோனியிட்ட வராங்க. அந்தோனியார் அதை சரி பண்ணி புதுமை செய்கிறார். மீண்டுமாக கால் விடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன் தான் அந்தோனியார். அதுவும் ஒரு நாளில் மழை பெய்யுது. அந்தோனியார் மறைவுரை ஆற்றி கொண்டு இருக்கிறார். மழையாக கொட்டுது. எல்லாரும் அப்படி இப்படி சொல்கிறாங்க. மறைவுரை கேட்கின்ற உங்களிடத்தில் மட்டும் மழை இருக்காது என்கிறார். மழையே இல்லை. சச் எ வண்டர்ஃபுல் மிரக்கல் ஒர்க்கர். அப்படி அந்தோனியார்கிட்ட கேட்பதெல்லாம் நடக்கும். அவ்வளவு அவருடைய மறைவுரை கேட்பதற்கு ஆயர்கள், குருக்கள் சாயங்காலம் அவருடைய மறைவுரை காலையிலே வந்து அமர்ந்து விடுவார்கள்.
ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க, கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு புனித அந்தோணியாருடைய மறைவுரை என்ற அவ்வளவு த பவர்ஃபுல்லான பர்சன் தான் புனித அந்தோணியார். அவ்வளவு இது அவர் சொல்வார், ஒரு நோன்பிருந்து ஒருத்தலிருந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த உமிழ்நீர் கூட ஒரு பாம்பை கொள்ளுகின்ற அந்த நஞ்சுக்கு அந்த பாம்பை கொள்கின்ற அளவுக்கு வல்லமை என்கிறார். அவ்வளவு எளிமையான வாழ்வு, அழகான நோன்பு, ஒருத்தல் இந்த ஜப வாழ்வு. இப்படியாக புனித அந்தோணியுடைய பரிந்துரையிலும் நாம் வளர்வோம், வாழ்வோம். கடவுள் நம்ம எல்லாரையும் புனித அன்னையின் வழியாக ஆசிரியவும் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்ம எப்போ கொடுத்து நாம் ஜெபிப்போம். புனித அந்தோணியுடைய பரிந்துரையும் நாம் கேட்போம். காணிக்கை பாடல். நிறைவாக அப்பத்தை பெற்றுக்கொள்வார். திருவிழை மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாற்றும் விரைவில் வாழ்த்த பெறுவாராக. மறுபரிக்கிழங்கு ரசத்தை பெற்றுக்கொள்ளும் நிலத்தீவுகளை மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை எங்களுக்கு வாழ்வழிக்கும் மனமாக மாற்றம் விரைவில் வாழ்த்த பெறுவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரி, நம்ம எல்லோரும் இணைந்த ஆண்டவன் சன்னிதானத்தில் அன்னையின் திருமுன்பாக அன்னையின் பெருவிழாவாக மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து பாத்திமா தாயினுடைய பரிந்துரையும் கேட்டு புனித அந்தோணியாருடைய பேர் பரிந்துரையால் கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவி உங்கள் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வார். எல்லாம் வல்ல இறைவா, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவின் கொண்டாட்டத்திலும் அது நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். அதனால் இவை மக்க ஏற்றவையாக உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளுடைய விழா நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சி படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவினிழட்ட நன்மையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சு ஆட்சி புரிவோராகிய அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே இந்த தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்வனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கணும். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்ட எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டுமனமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருவாவை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திருவாவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரிடம் திருவாவை அன்பில் நிறைவு பெறச் சொல்லும். சிறப்பாக இத்திருப்பலியை நம்பிக்கையோடு பங்கெடுக்கிற அனைத்து விசுவாசிகளை ஆசீர்வதிப்பீராக. நன்றீராக ஒப்புக்கொடுக்கிற நன்றிகளை ஏற்றும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்ற வேண்டுதல்களெல்லாம் ஆண்டவா நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்மலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுத்த ஆன்மாக்கள் மேலே உடைய அளவு கடந்த இரக்கத்தை மற்றும் நித்த இலைப்பாறுதலை அந்த ஆன்மாக்களுக்கு வழங்கும்படியாக வேண்டி ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தல் மெதுநோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுவது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்தூதர்கள், கோடி அற்புதரான புனித அந்தோணியார், இவ்வுலகில் மக்கள் வந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆசீர் ஆண்டவர் இயேசுவின் அருள் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அன்னையின் இதயம் போல நம்முடைய இதயம் பக்குவப்பட்ட பண்பட்ட இதயமாக ஆண்டவருடைய அருளையும் அன்னையின் பரிந்துரை கேட்போம், செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். அன்பான ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்ற அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கும் திருவுளத்திற்கேற்ப இருக்க அமைதியும் ஒற்றுமை மலைத்தொழில் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் விரும்புகிறார். மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க, மரியாளின் இதயம் இறை வார்த்தையை தாங்கி பிடிக்கின்ற இதயம், மகிழ்வாரோடு மகிழ்ந்த இதயம், அழுவாரோடு அழுகின்ற இதயம், துன்பம் என்கின்ற ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட நமக்காக இடைவிடாமல் செபிக்கின்ற இதயம். இப்படிப்பட்ட உன்னதமான இதயத்தில் அன்னை நம்ம எப்பொழுது வழிநடத்த ஆண்டவன் இயேசு கடவுளுக்குரிய வழியில் நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்த வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவன் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவர் இயேசுவை நாம் பக்தியோடும் வாஞ்சையோடும் ஆசையோடு நாம் பெறுவோம். ஆண்டவருடைய திருவுடல் இரத்தத்தின் வழியாக நம்மை ஆசீர்வதிக்கும்.
நேரம் இது என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது என் நேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது என் தவம் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வேன் என் தவம் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வேன் என் நேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது பசியால் வாடும் ஏழை நிலை பாவி நான் நின்றிருந்தேன் பரமன் நேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை நீந்தார் பசியால் வாடும் ஏழை நிலை பாவி நான் நின்றிருந்தேன் பரமன் நேசு பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார் அருளமுதை ஈந்தார் என் நேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது என் தவம் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வேன் என் தவம் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வேன் என் நேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பூர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும் அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவே தங்கோடு என்னை ஏவிடும் வருகவே தங்கோடு என்னை ஏவிடும். அன்புக்குள்ளே இன்றைய நாளுடைய விழாவினுடைய வாழ்த்துக்கள் வெகு சிறப்பாக மாதாவுடைய நாள் மாதாவுடைய மரியாளின் மாசற்ற இறுதிய விழா
புனித அந்தோணியாருடைய திருவிழா ஆக சிறப்பான வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை நாம் ஒருவர் தெரிவித்துக் கொள்வோம். மகிழ்வோடு மனநிறைவோடு வீடுகளுக்கு சொல்லுவோம். உங்கள் பேர குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன விழான்னு போய் சொல்லுங்கள். இப்படி தான் நம்முடைய நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு பேர குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுங்கள். இந்த திருப்பலி முடிந்தவுடன் நற்கொடை ஆசை ஒரு 10 நிமிடம், பிறகு தேர் பவனி, பிறகு நாம் திருப்பலியை நாம் நிறைவு செய்வோம். சாயங்காலம் அத்தோடையார் ஆலயத்தில் இப்படி அத்தோடைய திருவிழா திருப்பலியும் வழக்கமான திருப்பலி இங்கேயும் இருக்கும். அனைவரும் விழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். மரியாள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தமது உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டே இருந்தார். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனாலும் அது அருளின் நிறைவால் மாட்சியோரும் நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தொய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நாங்கள் பலியிடுவோம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாத்திமா தாயுடைய காட்சி நடைபெறுவதற்கு முன்பாக வானக சம்மனசு 3 சிறுவர்களுக்கும் நற்கருணை ஏந்தியவர்கள் காட்சி கொடுத்து முழுமையாக தயார்படுத்துகிறார். ஆகவே நற்கருணை ஆண்டவருடைய அந்த பக்தியில் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நாம் பங்கெடுப்போம். இயேசுவின் பாடலை நாம் பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவினுடைய அழகான இந்த சன்னிதானத்தில் அற்புதமான இந்த நேரத்தில் நற்கருணையின் வழியாக ஆண்டவருடைய சந்திப்பு என்னைக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் நற்கருணை ஆண்டவரத்தை ஒப்பு கொடுக்கிறோமோ அங்கே ஒரு மாபெரும் உலக வரலாற்றின் காதல் கதையினுடைய அந்த சந்திப்பு நடைபெறுகிறது. நற்கருணை என்பது ஆண்டவரின் அன்பின் முத்தம். நற்கருணையே இல்லாவிட்டால் கடவுள் வெறும் தேங்கிவிடக்கூடிய கோட்பாடாக தத்துவமாக இருக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதனால தான் நற்கருணையில் ஆண்டவர் நம்மை சந்தித்து நம்மை தொடுவதிலும் நாம் அவரை தொடுவதில் தான் நம்முடைய வாழ்க்கை அனுபவமே அடங்கி இருக்கிறது என்கிறார் ஆண்ட்ரூ டூபஸ் என்கின்ற நாவல் ஆசிரியர். அன்னை தெரேசா சொல்லுவாங்க, ஒரு நாளில் நற்கருணை இருக்கிற இயேசுவை தேடுவது தான் என் வாழ்நாள் நான் தொடங்குகிறேன். அதை வாழ்நாள் முழுவதும் அந்த நாள் முழுவதும் இயேசுவை கண்டுகொள்வதில் அழுகிய உடலிலும் அழுக்கான மனிதர்கள் மத்தியில் தான் அதை நான் காணுகிறேன் என்கிறார். ஆக இப்படியாக இயேசுதான் நம்முடைய வாழ்வின் சந்திப்பு நாயகன், தொடர் உடனிருப்பு சக்தி. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரையும் பார்த்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க நற்கருணை ஆண்டவர் வழியாக நம்ம எல்லாரையும் தொடர் செபிப்போம். காவல் சம்மனசு பாத்திமா காட்சியில் 3 சிறுவர்களுக்கு நற்கருணை நாதருக்கு முன்பாக சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாமும் இப்பொழுது சொல்லுவோம்.
எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம், உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம், உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம், உம்மை நாங்கள் நம்புகின்றோம். உம்மை நாங்கள் நம்புகின்றோம். உம்மை ஆராதிக்காத, உம்மை ஆராதிக்காத, நம்பாத, விசுவசிக்காத, நேசிக்காத மக்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம். நற்கருணை ஆண்டவரிடத்தில் அமைப்பு கொடுத்து ரட்சிப்போம். நமது ஆராதனையும் நம்முடைய நேசமும் பாசமும் ஆண்டவர் இயேசுவிடத்தில். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும். வந்தவர்கள், வர இயலாதவர்கள் எல்லாருமேலும் ஆண்டவருடைய ஆசை. நம்முடைய பலவீனங்கள் பலமாகும், குறைகள் நிறைவாகும். நம்முடைய இதயம் பண்பட்ட பக்குவப்பட்ட இதயமாகும். இறை வார்த்தையை கேட்டு நடக்கின்ற இதயமாகும். பிறருடைய மகிழ்ச்சியிலும் பிறருடைய துன்பத்திலும் பங்கெடுக்கின்ற இதயமாகும். துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல் எப்போதும் இடைவிடாமல் நமக்காக செபிக்கின்ற அந்த தாயின் இதயம் போல நாம் இதயம் மாறும். ஆண்டவர் இயேசுதான் நமக்கு எல்லாமே. உமையில்லாமல் எனக்கு வாழ்வு இல்லை ஆண்டவர் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு. கரங்களை எல்லாம் உயர்த்தி ஏசையா அல்லேலூயா. நல்ல உயர ஆண்டவரை பார்த்து ஏசையா அல்லேலூயா. மீண்டுமாக ஏசையா அல்லேலூயா. ஏசையா அல்லேலூயா. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும், ஏகப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும், ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பத்திலும் இன்பத்திலும் அந்த ஆண்டவனே நமக்கு துணையும் பலமுமாக சத்தியமாக இருக்கிறார். அதான் உண்மை, அதான் சத்தியம், அதான் சாத்தியமும் கூட. ஆண்டவர் இயேசுவிடத்தில் வெப்ப கொடுத்து என் இன்பத்தில், என் துன்பத்தில், என் வேதனையில் என்னோடு எப்பொழுதும் இருக்கின்ற ஆண்டவரே எல்லாமும் நீரே என்று சொல்லி ஆண்டவரை பொழுதைத்து நாம் பாடுவோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. வேளையும் ஐயா நீதானே, ஏழையும் ஐயா நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு. ஏசையா அல்லேலூயா. ஏசையா அல்லேலூயா. ஏசையா அல்லேலூயா. ஏசையா அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவே, நீரே என் சிநேகமும் நீரே என் ஆசையும் எனக்கு எல்லாமுமாக இருக்கிறது. உம்மை விட எனக்கு எதுவும் பெரிதல்ல. புனித பவுலடியார் சொன்னது போல
இந்த உலகத்தையெல்லாம் நான் குப்பை என கருதுகிறேன். உம்மை நான் ஆதாயமாக்கி கொள்ளதான் இந்த உலகத்தையே நான் குப்பை என கருதுகிறேன். வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். இந்த மனநிலையில் வாழ்வதுதான் பக்குவப்பட்ட மனநிலை. எல்லாமே ஆண்டவர், எல்லாமே இயேசு, எல்லாமே அவரை நோக்கி, எல்லாமே அவருடைய மகிமைக்காக, எல்லாமே அவர் ஒருவருக்காக, எல்லாமும் ஆக்கும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்ம எப்போ கொடுத்து ஜெபித்து நம் குடும்பங்கள் எல்லாம், நம்முடைய வாழ்வெல்லாம், நம்முடைய வேலைகள் எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க நாம் ஜெபித்து பாடுவோம். என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. அவை நாம் எழுந்து நின்று நாம் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி நம்முடைய வாழ்வெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வேலைகள், நம்முடைய குடும்பங்கள், நாம் செய்கின்ற அத்தனை விதமான வேலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இறைவன் நம்ம எல்லாரும் இந்த நாளில் ஆசீர்வதிக்க மரியாதை மாசற்ற இருதயத்திற்கு இந்த நாளை ஒப்பு கொடுத்து அந்தோடைய பெருவிழாவில் நாம் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வந்தவர்கள், வர இயலாதவர்கள் எல்லார் மேலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த ஆண்டவர் நம்மை சந்தித்து, நம்ம ஒவ்வொருவரையும் சந்தித்து, நம்ம ஒவ்வொருவரையும் சந்தித்து அவருடைய உடனிருப்பார். அவருடைய சக்தியை நம்ம நிரப்பிட ஆண்டவா இந்த நாள், இந்த வேலை, இந்த பொழுது, இந்த தருணம் எல்லாம் உமக்கே சொந்தப்படி சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். ஆண்டவர் இயேசுவை பார்த்து பாடுவோம். உம்மை ஆண்டவர் இயேசு நற்கருணை ஊற்று நோக்கி நாம் எல்லோரும். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். ஏசையா ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுக்கு கரங்களெல்லாம் விரித்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்ப அன்பான இயேசு மக்கள் நன்றியும் மகிமையும் மாற்றும் என்னாலும் நமக்கு உரித்தாக நற்கருணை ஆண்டவரை, நற்கருணில் வீற்றிருப்பவரை, அந்த சராசரங்களாம் படைத்து ஆளுபவரை, அழகாக உம்முடைய மாபெரும் உண்மை காதல் கதை இந்த அழகான சிறு அப்பத்துக்குள் வைத்து இவற்றின் வழியாக உடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த உடைய சந்திப்பு, உடைய உடனிருப்பு, உடைய சக்தியெல்லாம் வெளிப்படுத்துகின்ற எங்கள் வாழ்வில் இயேசுவை எங்களோட தங்கும், இயேசுவை எங்களை வழி நடத்தும், இயேசுவை எங்களோட வாரும். மரியாளின் மாசற்ற இருதய பெருவிழாவில் எங்கள் இதயமெல்லாம் உங்களுடைய பாதத்தில் பலவீனமுள்ள எங்கள் இதயம் பலமாக, குறைகள் நிறைந்த வாழ்வு நிறைந்த இதயம் நிறைவாக, எங்களுடைய பாவம் நிறைந்த இதயம் உம்முடைய ஆசீர்வாதத்தால் புண்ணியமாக மாற குழுமிருக்கிற மக்கள், வந்தவர்கள், வர இயலாதவர்கள் அனைவரும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். மகள் படிவிடும் மாண்பேர் கீதத்தை பாடுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும் புதிய நியம
பிறந்த நாளே மனிதன் இதனை அறிய குறையை நீக்க நம்பிக்கையும் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்வு இருவரிடமான் வருகின்றவர் தூய ஆவி ஆனவர் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் மீதுமே ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளினை எங்களுக்கு வெற்றி சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க வேண்டும் என்று உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். அனைவரும் இணைந்து நிற்போம். அன்னையுடைய தேர்பவனி நம்ம ஆலயத்திற்குள்ளாகவே நடத்தவிருக்கின்றோம். மரியாளின் மாசற்ற இறுதி நாள் பாத்திமா தாயுடைய ஆசீர்வாதம் பெறும் அன்னையினை நாம் தோளிலேந்து நாம் செல்லுவோம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாத்திமா தாயே, அற்புதமான உங்களுடைய சன்னிதானத்தில் எங்களுடைய தோல் மேல் உம்மை வைத்து அழகாக ஆலயத்திற்குள்ளாக வலம் வர அற்புதமான உங்களுடைய திரு உருவத்திற்கு முன்பாக எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றோம். உடைய அருளை உடைய ஆசீர்வாதத்தை உடைய நாளில் கொடுத்தாலும் ஒவ்வொரு 13ஆம் தேதியும் வாங்க என்று சொன்ன உங்கள் அழைப்பை கேட்டு வந்திருக்கின்ற மக்களை பங்கு முழுவதும் பங்குள்ள பல்வேறு சூழலோடு வாழ்கின்ற அத்தனை பேரையும் நிறைவாக நான் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த தேர் பவனையும் தேரினையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் பெயரால் இத்திரு தேரினை ஆண்டவர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்கள் ஆசி பெற்றவர் மீது உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவப்பட இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மாதாவின் பாட்டை நாம் பாடிக்கொண்டு நாம் தேரினை நகர்த்தி செல்வோம். அன்னை இடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்னை இடத்தில் சிறப்பாக மரியாளின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை, நம்முடைய குடும்பத்தை, ஒருவேளை நம்முடைய பலவீனங்களை அல்லது நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய எண்ணங்களை, ஏக்கங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மாதா பாட்டை பாடுங்கள். அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே, என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே. நீங்காத துணையாக வருவாயம்மா, என் நிலையறிந்து உன்னருளை தருவாயம்மா. கரங்களை உயர்த்தி வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அம்மாவுடைய அருளோடு, அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு போர்ச்சுகலில் பாத்திமனை காட்சி கொடுத்த அந்த நாளில் ஒவ்வொரு சனிக்கிழமை, ஒவ்வொரு 13ஆம் தேதியும் அன்னையை அலங்கரித்து கொண்டு அந்த மக்கள், ஏராளமான திரளான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னை இடத்துல பாத்திமா தாயே எங்களை ஆசீர்வதிம் என்று வரக்கூடிய பல்வேறு இனம், சாதி, சமய, மொழியெல்லாம் கடந்து வரக்கூடிய அத்தனை மக்களுடைய எல்லாருடைய வயிற்றிலும் பாலை வார்க்கக்கூடிய அற்புதமான இந்த தாய் நாம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். பங்கு முழுவதும் ஆசீர்வாதம், பங்குவில் அனைத்து குடும்பங்கள் முழுவதும் ஆசீர்வாதம் வந்திருப்பின்ற நம்ம எல்லாரையும் அன்னை ஆசீர்வதிக்கிற அற்புதமான இந்த நிகழ்வில் அம்மா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நாம் செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் அன்னை ஆசீர்வதிக்க நாம் ஜெபித்து அன்னையை புகழ்ந்தைத்து நாம் பாடுவோம். அன்னையை பார்த்து எல்லோரும் சேர்ந்து அம்மாவை பாடு. அன்னையை நோக்கி நாம் கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா. உன் கருணை மழை பொழிபவனை பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவனை பாத்திமா அம்மா. கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா. உன் கருணை மழை பொழிபவனை பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவனை பாத்திமா அம்மா. கலங்காத தாரகையே அம்மா, மங்காத ஒளி விளக்கே அம்மா. கலங்காத தாரகையே அம்மா, மங்காத ஒளி விளக்கே அம்மா. மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே, மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே. பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவனே, பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவனே. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. அப்படியே பிடிச்சுக்கிட்டே அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம்மடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம்மடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. அன்னையை வாழ்க நாம் வாழ்க வாழ்த்து, மரியே, அன்னையை நாம் எம்மை வாழ வைக்கும் அன்னையை நாம் வாழ்த்து குழந்தை வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே.
வாழ்க வாழ்க மரியே எல்லோரும் சேர்ந்து எம்மை சத்தமாக வாழ வைக்கும் அம்மாவை நாம் தாயே. புகழ்ந்து அன்னையே வாழ்க தாயே வாழ்க உம்முடைய அழகுக்கு மரியே, முன்பாக நாங்கள் எம்மை ஒன்றுமே இல்லை வாழ தாயே. வைக்கும் தாயே. அம்மாவுக்கு முன்பாக நம்ம வாழ்க எல்லாம் வாழ்க ஆசீர்வதிக்க மரியே, எம்மை இறை அருளால் வாழ இறை வைக்கும் ஆசீர்வாதத்தால் தாயே. நிரப்பப்பட வாழ்க அன்னை நாம் வாழ்க எல்லாரும் மரியே, நம்முடைய குடும்பங்கள் எம்மை நம்முடைய வாழ ஜபங்கள் வைக்கும் நம்முடைய வேலையெல்லாம் ஆசீர்வதிக்க வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே. 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 கரங்களை விரித்து அன்னை இடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அழகான அற்புதமான இந்த நேரம் இனம் புரியாத சந்திப்பின் சங்கமம் ஆண்டவர் இயேசுடைய உடனிருப்பு அந்த அன்னையினுடைய அற்புதமான இந்த நாள் பாத்திமா தாய் எல்லாரும் வாங்க எல்லோரும் ஒவ்வொரு 13ஆம் தேதி வாங்க என்று சொல்லக்கூடிய அழகான இந்த நாளில் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து அம்மா தாயே அழகின் தாயே அருளின் தாயே ஆசீர்வதிக்கின்ற தாயே நம்புவருக்கெல்லாம் நலம் ஒழுகின்ற தாய் தேடுவருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கின்ற தாய் கண்ணுக்கு காட்சியாக கற்புக்கெல்லாம் சாட்சியாக விண்ணுக்கெல்லாம் மதியானவளாக வாழ்வுக்கெல்லாம் நீதியானவளாக கலங்கரை விளக்கமாக காவலுக்கெல்லாம் கை கொடுப்பவளாக இனம் சாதி மொழி பண்பாடு கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி எல்லோருக்கும் எல்லாமுமாக இதயத்திற்கெல்லாம் இதமாக இருக்கிற தாயே உம்மை அழகுபடுத்த 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 எல்லோரையுமே அழகுபடுத்தி உம்மை மகிமைப்படுத்த 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 எல்லோருடைய வாழ்வை மகிமைப்படுத்த அம்மா தாயே அழகாக அற்புதமாக உம்மை மகிமைப்படுத்த அலங்காரித்து பாத்திமா தாயுடைய நாளில் வந்தவர்கள் வர இயலாதவர்கள் எத்தனையோ மக்கள் எத்தனையோ சூழல் கொடுங்க இருப்போர் வருவோர் போவோர் கடந்தொல்லையால் இருப்போர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்போர் வேலையில் சற்று முன்னேற்றம் இல்லாமல் இருப்போர் இன்னும் சொந்தமாக வீடு இல்லை என்று ஏக்கத்தோடு போராடுவோர் நோய்களால் மனநோய்களால் உடல் நோய்களால் சந்தேகம் பல்வேறு விதங்களில் கணவன் மனைவிடைய பிரிவுகள் பிளவுகள் குழந்தைகளுடைய பல்வேறு விதமான தவறான போக்குகள் இவற்றின் மத்தியில் தாயே இங்கு வந்து 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 செபிக்கக்கூடிய அத்தனை பேருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக நம்புவருக்கெல்லாம் படியளக்கின்ற உழைப்புக்கேற்ற கூலியை வழங்கக்கூடிய உழைப்புக்கேற்ற சன்மானத்தை வழங்கக்கூடிய தாயே உடைய கரத்தில் உம்முடைய கரத்தில் எங்களெல்லாம் வைத்து வழி நடத்துவீராக நம்பி வரக்கூடிய அத்தனை நம்பிக்கையாளர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக மரியாளின் மாசற்றமுடைய இருதயத்திற்கு எங்களை ஒப்புக்கொடுத்து எங்கள் பலவீனங்கள் பலமாக குறைகள் நிறைவாக மாற இந்த பங்கில் அனைத்து குடும்பங்களையும் ஏராளமான மக்கள் இந்த நாளை நோக்கி வர நீருடைய சித்தத்தின்படி எங்களெல்லாம் வழி நடத்த வேண்டும் என்று உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க எங்களுக்காக அன்னையாம் ஆரோக்கிய தாயே எங்களுக்காக வேண்டி மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டி எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா தாயே எங்களுக்காக வேண்டி நம்புவருக்கெல்லாம் நலமொழிகின்ற தாயே அண்டி வருவருக்கெல்லாம் அடைக்கலமான தாயே எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கின்ற தாயே எங்கள் குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கின்ற தாயே வேண்டும் வரங்களை பொழிகின்ற தாயே எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா அன்னையே மரியே வாழ்க மரியே மரியே வாழ்க மரியே வாழ்க எல்லாம் அல்ல இறைவன் இந்த என்னையெல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து மாதாவுடைய இந்த பெருநாளில் நம்முடைய உடல் நோயும் உள்ள நோயெல்லாம் ஆண்டவன் குணப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்னையை வாழ்த்திய பாடலை நாம் பாடுவோம். வெளியில் எல்லோருக்கும் பண் நேற்று கொடுக்க வேண்டிய பண் வழங்கப்படும். பெற்றுக்கொண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா. கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா. நீ கோடம்பாக்கம் நகரிலே கோயில் கொண்ட அம்மா. நீ கோடம்பாக்கம் நகரிலே கோயில் கொண்ட அம்மா. கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா. கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா. நீ கோடம்பாக்கம் நகரிலே கோயில் கொண்ட அம்மா.
நீ கோடம்பாக்கம் நகரினிலே கோயில் கொண்ட அம்மா, ஏழை எங்கள் நெஞ்சினிலே அம்மா, எளியவரின் குரல் கேட்பாய் அம்மா, ஏழை எங்கள் நெஞ்சினிலே அம்மா, எளியவரின் குரல் கேட்பாய் அம்மா. பாத்திமா நகரினிலே காட்சி தந்தவளே, பாத்திமா நகரினிலே காட்சி தந்தவளே, கோடம்பாக்கம் நகரினிலே அருளை பொழிபவளே, கோடம்பாக்கம் நகரினிலே அருளை பொழிபவளே. வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே, வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே, அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே, அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே, என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே, நீங்காத துணையாக வருவாயம்மா, என் நிலையறிந்து உன் அருளை தருவாயம்மா. வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே, வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே, வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே, வாழ்க